நீங்க விற்பனை எப்படி பண்றீங்க நீங்க? ஐயா, இப்போ இதுல நல்ல ஒரு லாபம் கிடைக்குது செய்யறேன்னு சொன்னோம். ஆனா குறைஞ்ச அளவுல தான் நாங்க பயிர் உற்பத்தி பண்ண முடியுது. அதிக அளவுல உற்பத்தி பண்ண முடியல. முதல்ல நாங்க எங்க தேவைக்காக 1 ஏக்கர்ல ஆரம்பிச்சோம். அப்புறம் நண்பர்கள் உறவினர் கொடுக்கறதுக்காக ஒரு 3 ஏக்கர்ல ஆரம்பிச்சோம். அப்புறம் ஒரு 5 ஏக்கர் அளவுக்கு செய்யலாம்னு செய்றோம். ஆனா எங்களோட உற்பத்தி பொருட்கள் தேக்க நிலையில தான் இங்க தான் இருக்கும். எங்க குடோன்ல தான் அடைஞ்சு கிடக்குறன்ற மாதிரி ஒரு நிலைமை இருந்தது. வருடத்துக்கும் நாங்க அதை வச்சு தான் விற்கணும். எங்க வீட்டில் இருக்கிறவங்களே திட்டுவாங்க, ஏன் இது மாதிரியான ஒரு இதுக்கெல்லாம் போறீங்க, நீங்க இதை தொடர்ந்து ஏன் செய்றீங்க, கொஞ்சம் குறைச்சிங்களேன் செஞ்சீங்களேன், விற்காமையே கிடக்குதுன்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ஆனால் அதுக்கான முயற்சி தான் நாங்கள் இந்த இயற்கை விவசாயம்லாம் திருவள்ளூர் மாவட்டம் சேர்ந்த இயற்கை விவசாயம்லாம் ஒன்று கூடி நம்ம இந்த விற்பனை வாய்ப்பை எப்படி அமைக்கலான்ட்டு இயற்கை வேளாண் சந்தைன்ட்டு நம்ம திருவள்ளூரில் நம்ம மாவட்ட ஆட்சியர் மூலமாக நாங்கள் அதை உருவாக்கணும். அதை உருவாக்கி இப்போ இன்னைக்கு அந்த சந்தை நல்ல சிறப்பாக போயிட்டு இருக்கு. 5 சந்தை முடிஞ்சிருக்கு. இப்போ வர ஞாயிற்றுக்கிழமை 14ஆம் தேதி மாதத்துக்கு இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமைன்ட்டு அந்த சந்தையை வழி நடத்திட்டு வரோம். அதில் எங்களோட பொருட்கள் விற்பனை நல்ல ஒரு விற்பனை வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்குது. மக்களும் நஞ்சில்லா உணவை தேடி அங்கே வராங்க. அதனால நாங்களும் எங்கடா அதை விற்பனை பண்ணுறதுன்னு ஒரு இடத்த தேடிட்டு இருந்தோம். எங்கள் 2 பேருக்குமான ஒரு இணக்கமான ஒரு இடமா தளமாக அமைஞ்சது. இப்போ எங்களுக்கு இயற்கை விவசாயம் செய்யறதுல எந்த ஒரு பயமே இல்லாத ஒரு நம்பிக்கை அந்த இடம் எங்களுக்கு கொடுத்துருக்கு. அதனால இயற்கை விவசாயம் தைரியமா பண்றீங்க? கண்டிப்பா தைரியமா. இப்போ கூடுதலாக 2 ஏக்கர் நான் மேற்கொண்டு 2 ஏக்கர் ஆக்கி ஏற்கனவே செஞ்சதை விட 2 ஏக்கர் இப்போ சந்தைக்கு போன வாய்ப்பினால ஒரு 2 ஏக்கர் கூடுதல் ஆக்கியிருக்கேன். நான் வருங்காலங்களில் இருக்கிற மொத்த பயிரையுமே இயற்கை விவசாயமா செய்யக்கூடிய ஒரு தன்மைக்கு நான் மாற்றிடுவேன்.